ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நம்ம அடுத்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ். ஸோ தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, ஃபோர்ஸ்னால் என்ன, அதனுடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம புல் பண்ணுறோம் இல்லை புஷ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று சேஞ்ச் ஆகலாம், அதனுடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது, இல்லை அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறது, மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம செய்கிறது வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த ஒரு டாய் வந்து வச்சுக்கோங்க, சரியா? சரி, இப்போது இந்த டாய்க்கு நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் தரப்போகிறோம். ஃபோர்ஸ் தந்தால் தானே இது வந்து மூவ் ஆகும், ரைட்டா? சரி, இப்போது இந்த டாயை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புஷ் பண்ண போகிறோம். ஸோ புஷ் பண்ணுறோம். இப்போது ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறேன், ஒரு பொருளை நம்ம வந்து புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த பொருள் வந்து மூவ் ஆகுறது, இல்லை வேகமாக போயிட்டே இருக்குது, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்போ வேகமாக போயிட்டே இருக்குது, இதை நான் ஸ்டாப் பண்ண போகிறேன், இல்லை இந்த பொசிஷனையும் இதனுடைய டைரக்ஷனையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்கிறது தான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து புல், இன்னொன்று வந்து புஷ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புஷ் அப்படின்றனா தள்ளுறது. ஓகே, புல் அப்படின்னா என்ன, இழுக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா புஷ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாய் வந்து நான் என்ன பண்ணுறேன், தள்ளுறேன். ஓகே, புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணும்போது அதனுடைய டைரக்ஷன்லேயே இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வந்து அதனுடைய டைரக்ஷன்லேயே மூவ் ஆகுமோ அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸோ புஷ் அப்படி நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய சொல்லலாம். நம்ம எதெல்லாம் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம், எதெல்லாம் நம்ம வந்து தள்ளி விடுவோம். ஸோ சேர் தள்ளுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த பிக்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், புல் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஓகேவா? புல்னா என்னது, இழுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த கார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, நான் இதை வந்து நம்ம இழுக்கணும். ஓகேவா? இழுக்கணும்னா எப்படி பண்ணணும், இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நான் வந்து மூவ் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஒரு பொருளை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் வந்து நம்ம மூவ் பண்ணுறது, அது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா புல், இழுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எல்லாமே வந்து கயிறு கட்டி இழுக்கிறது. ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? சரி, புரிஞ்சுதா? ஸோ புல்னா என்ன, புஷ்னா என்னன்னு புரிஞ்சுது இல்லையா? ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். ஃபோர்ஸுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ஏ புஷ் ஆர் ஏ புல் ஆன் அன் ஆப்ஜெக்ட் விச் மேக் இட் மூவ், சேஞ்சஸ் இட் ஷேப் ஆர் ஸ்டாப்ஸ் இட் ஃப்ரம் மூவிங். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன, அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஆப்ஜெக்ட்னா பொருள். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஒன்று வந்து நம்ம புஷ் பண்ணணும் இல்லை புல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பொருள் வந்து மூவ் ஆகணும், இல்லை அதனுடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகணும், இல்லை மூவ் ஆகிட்டுருக்கிற அந்த பொருளை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது மாதிரி இருக்கிறதா நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபோர்ஸ் கேன் லிஃப்ட் ஆர் ட்ராப் அண்ட் ஆப்ஜெக்ட். வித்தவுட் ஃபோர்ஸ் வி கான் மூவ் எனி ஆப்ஜெக்ட். நம்ம எந்த ஃபோர்ஸுமே தராமல் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். புரியுதா? ஸோ இந்த கீழே இருக்கிற படம் பாருங்கள். த பிளேயர் ஹிட்ஸ் த பால் வித் ஹாக்கி ஸ்டிக். என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஸாக வந்து ஹாக்கி வந்து விளையாடிட்டுருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் தராரு. ஃபோர்ஸ் தரும்போது தான் அந்த ஹாக்கி ஸ்டிக் மூலிமா அந்த பால் வந்து மூவ் ஆகுது. புரியுதா? ஸோ இது வந்து ஒரு வகையான ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது, பாய்ஸ் ஆர் ரைடிங் பைசைக்கிள். என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பெடல் பண்ணுறாங்க, அவங்க வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ அதை மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க வந்து மூவ் ஆகுறாங்க. ஃபோர்ஸுக்கு வேறு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ படத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கை காலை ஆட்டிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து வேகமாக ஓடிட்டுருக்கார். ஸோ அவரோட ஃபோர்ஸை வந்து அவர் ஓடுறதில் வந்து செலுத்துகிறார். அப்போ தான் வந்து ஒரு இடத்துலேருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியுது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஸ்கிப்பிங் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கயிறை ஃபோர்ஸாக வந்து கீழே அனுப்பணும் இல்லையா? ஸோ கயிறு மேலே அவங்க வந்து விளையாடணும்.
ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஸ்விம் பண்ணுறாங்க, ஸ்விம். ஸோ நீந்திட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாரு அவர்? ஸோ கைகளை வந்து அவர் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கார். ஸோ இது வந்து ஒரு வகையான புஷ்ஷிங். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி தண்ணியை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து மூவ் ஆகுறாரு, ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அடுத்தது ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு வகையான ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அது வந்து எலக்ட்ரிசிட்டி மூலிமா தானே ஃபேன் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரும்போது தான் ஃபேன் வந்து மூவ் ஆகும். ஓகேவா? சுத்தம் இல்லைனா வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கேரம் போர்டு. ஸோ இதில் வந்து அந்த காயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கையில் வந்து புஷ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ புஷ் பண்ணும்போது தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதுக்கும் ஒரு வகையான ஃபோர்ஸ் தரோம். அடுத்தது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒருத்தர் வந்து ஷட்டில் காக் விளையாடிட்டுருக்காரு. ஓகே, அடுத்தது ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஓகே, தூக்குறதுக்கும் ஒரு வகையான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வந்து நம்ம தூக்கவே முடியும். இல்லைனா அந்த பொருள் வந்து என்ன இருக்கும், அப்படியே தான் இருக்கும். புஷ்னா என்னன்னு பார்க்கலாம். when a force is applied in the direction of an object it is called push. நான் சொன்னேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை அதனுடைய டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து தள்ளுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், புஷ். சரி, இதில் என்னென்னலாம் புஷ்ஷின் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பால் வந்து நம்ம புஷ் பண்ணுறோம், அதாவது ஃபுட்பால் விளையாடிட்டுருக்காங்க. அடுத்தது ஒருத்தங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அந்த ட்ராலியை வந்து புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைரெக்ஷன்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது அதே மாதிரி ஒருத்தரை வந்து நகர்த்துறாங்க, வீல் சேரில் வச்சு நகர்த்துறாங்க. அடுத்தது இந்த பனை ஓடு அப்படி சொல்லுவோம் இல்லையா, பனை நுங்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து விளையாடிட்டுருக்காரு. அதே மாதிரி காரை வந்து புஷ் பண்ணுறாங்க, அதனுடைய டைரெக்ஷன்லேயே வந்து மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது காலிங் பெல்லை வந்து புஷ் பண்ணுறாங்க. புல் பார்க்கலாம். when a force is applied in the direction opposite to the direction of an object it is called pull. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட டைரெக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், புல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியை வந்து இழுக்கிறார். ஸோ வண்டி அதில் ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இழுக்கிறார். அப்போ தான் வந்து அதை இழுக்க முடியும், அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இழுக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து புல், அதனோட எக்ஸாம்பிள். அது மாதிரி கீழே இருக்கிற படங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ பாக்ஸஸ் இல்லை ஏர்போர்ட், ஸோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இழுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது ஒருத்தர் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, புல் பண்ணுறாரு. இன்னொரு படமும் இந்த புல் பண்ணுறதுனுடைய எக்ஸாம்பிள் தான். ஸோ புரியுதா சில்ட்ரன்? ஸோ இது வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, அதனுடைய ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்து புல். ஹலோ சில்ட்ரன், அடுத்தது நம்ம எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய எஃபெக்ட், அது எந்தெந்த விதத்தெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, என்னென்னலாம் பார்க்கலாமா. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த மோஷன் ஆர் மூமெண்ட். அப்படி இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டைரக்ஷன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனுடைய டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ வந்து டென்னிஸ் இல்லை ஷட்டில் காக் விளையாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டைரக்ஷனில் அடிப்பார், அப்படி தானே, ஹீட் பண்ணுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், இன்னொரு டைரக்ஷனில் வந்து ஹீட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைரக்ஷனே வந்து சேஞ்ச் ஆகுது தானே. இல்லை யோசிச்சு பாருங்கள், இல்லை ஒருத்தர் வந்து ஒரே விதத்துலேயே அடிச்சுக்கிட்டே இருக்காரா, இல்லை. ஸோ எந்த பக்கம் வேணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, அந்த ஷட்டில் காக்கை வந்து விளையாட முடியுது. அப்போ எந்த பக்கமோ அப்படின்றது என்னது, டைரக்ஷன். சரியா? அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸாக நம்ம ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணுறோன்னா அப்போ அந்த டைரக்ஷனும் வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இது மாதிரி எல்லா விளையாட்டுமே தான், எல்லா விளையாட்டுமே நம்ம விளையாடுற ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ஸோ இன்னும் நிறைய விளையாட்டுகள் நம்ம என்னெல்லாம் விடுமோ அது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம தரும்போது அதனுடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது
ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த மோஷன், அதாவது வந்து மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைக்கிள் வந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளால் ஸ்லோவாக போக முடியுது, பெடல் பண்ணிகிட்டே ஸ்லோவாக போக முடியுது, அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது, இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த பெடல் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் புல் புஷ். ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னேன், புல் புஷ். அப்போது இதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியுது, சேஞ்ச் பண்ண முடியுது. அப்போது அந்த புல் புஷ் பண்ணுறது, அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியுது. அதாவது என்ன சொன்னேன், கொஞ்சம் ஸ்லோவாக போக முடியுது, கொஞ்சம் மீடியமாக போக முடியுது, ஃபாஸ்ட்டாகவும் போக முடியுது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன, ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த மூமெண்ட். ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து மூமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. மூமெண்ட் அப்படின்றது நான் என்ன சொன்னேன் இங்கே, ஃபார் எக்ஸாம்பிளாக பெடலிங் சொன்னேன். அதே மாதிரி எல்லா பொருளுமே வந்து அதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்னா, ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாய் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. கரெக்டாக, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ஒரு பொருளை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போது அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் மூவ் பண்ணாலும் அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதுதான் அந்த சைக்கிள் வந்து நம்ம எவ்வளோ வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே இருந்தாலும் இப்போ பிரேக் பிடிச்சா என்ன ஆகும், டக்குன்னு வந்து நின்றுடும் இல்லையா. அந்த பிரேக் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த கார் நகர்றது. ஸோ பொருள் ஏதோ வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது, யாரோ உங்களுக்கு வந்து தூக்கி போடுறாங்க, அதாவது த்ரோயிங் பால்லாம் பண்ணுவோம்ல, த்ரோ பால். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபோர்ஸை பாலை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் அந்த ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ புரிஞ்சுதான் இந்த பாயிண்ட்டு. ஸோ அப்போது ஒரு பொருளை ஸ்டாப் பண்ணணும், ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த பொருளை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் ஃபோர்ஸ் வந்து நம்ம அங்கே அப்ளை பண்ணுறோம். ஓகே, அடுத்தது ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீடு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைக்கிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோவாகவும் போகலாம், இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் ரொம்ப வேகமாக போய் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், சைக்கிளை வந்து வேகமாக மிதிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அந்த ஸ்பீடு வந்து என்ன ஆக போகுது, அதிகமாக மாறுது. ஸோ ஸ்பீடு நமக்கு அதிகமாக வேணும்னாலும் ஃபோர்ஸ் நமக்கு வந்து அங்கே தேவைப்படுது. புரியுதா. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீட். ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் எ ஷேப். ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய ஷேப்பே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இன்னும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் இது என்ன ஆகும், ஆக்சுவலி பிளாஸ்டிக். ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ் நான் கொடுத்தா என்ன ஆகும், இது வந்து உடஞ்சிரும், பிரேக் ஆகிடும் இல்லையா, க்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம அதுக்கு ஒரு நல்லா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து சுக்குநூறாக உடையும், அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து வெளியில் வரும் இல்லையா. ஸோ அதை மாதிரி எந்த பொருளை வந்து நம்ம எடுத்து அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய ஷேப்பே வந்து மாறும். புரியுது இல்லையா. ஷேப்புனா நார்மலாக இருக்கிற அந்த ஷேப்பு வந்து நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதனுடைய ஷேப் வந்து மாறிடும். அதுதான் இங்கே நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ புரியுதா சில்ட்ரன். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃபோர்ஸ்னால் நமக்கு ஏற்கனவே தெரியும். சரி, இதில் நம்ம என்ன இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனை வந்து மாற்றிடும். நம்ம எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தாலும் டைரக்ஷனை வந்து சேஞ்ச் ஆகிடும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடையும் ஃபோர்ஸ் நிறைய கொடுக்கும்போது ஸ்பீடும் வந்து மாறும். அதே மாதிரி ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட். நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கும்போது வர அந்த மூவ் ஆகிட்டு இருக்கு வர அந்த ஆப்ஜெக்டை நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன். ஃபோர்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அதனுடைய மூமெண்ட்லேயே வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது அந்த பொருளுடைய ஷேப்பும் வந்து மாறும் அப்படின்றத பார்த்தோம். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன்.
ஸோ ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன், மூமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடையும் வந்து சேஞ்ச் பண்ணும். அதாவது ஸ்லோ, மீடியம், ஹை அப்படின்ற மாதிரியான ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் ஏ மூவிங் ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டுமே ஸ்டாப் பண்ணணும்னா ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப், ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ஷேப், அந்த ஆப்ஜெக்டினுடைய ஷேப்பையே வந்து சேஞ்ச் பண்ணும். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி மாற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் இன் த பிக்சர் எ பாய் ஹிட்ஸ் த ஷட்டில் காக் அண்ட் இட் ரீச்சஸ் த அதர் பாய். ஸோ படம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஷட்டில் காக் வந்து 2 பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த ஷட்டில் காக்கை வந்து ஹிட் பண்ணுறான், அதாவது வந்து இன்னொரு பையனுக்கு வந்து அடிக்கிறான். அப்போ அந்த இன்னொரு பையன் என்ன பண்ணணும், he hits it again with the racket to move it to the opposite direction. அந்த இன்னொரு பையன் என்ன பண்ணணும், அந்த ராக்கெட்டை அவருக்கு வரா மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அனுப்பணும். ஓகே, ஸோ இதை மாதிரி நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம எந்த டைரக்ஷனுக்கு வேணாலும் நம்ம வந்து அனுப்ப முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனுக்கு வந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன், மூமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். சைக்கிள் வந்து முன்னாடி போகுது, ஃப்ரண்ட்டில் போகுதுன்னா காரணம்னா நம்ம வந்து சைக்கிளை வந்து பெடலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். வென் வி ஸ்டாப் பெடலிங் அண்ட் அப்ளை த பிரேக் த சைக்கிள் கம்ஸ் டு ரெஸ்ட். ஸோ நம்ம வர வேண்டிய இடம் வந்து வந்துருச்சு, நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பெடல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம மூவ் பண்ணணுனாலும் மூவ் பண்ணலாம், இல்லை சைக்கிளை வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுனால பண்ணலாம். அது எல்லாத்துக்குமே வந்து ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீடு, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்பீடை வந்து மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ராம் அண்ட் இஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் ஏ டாய் கார். ஸோ கீழே அந்த படத்தில் பாருங்கள், ராம் அவங்களுடைய பிரதர் 2 பேரும் வந்து ஒரு பொம்மை கார் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ராம் ட்ரைஸ் டு மூவ் த டாய் கார் அண்ட் இஸ் பிரதர் ஸ்டாப்ஸ் இட் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஸ்லோ டவுன் த டாய் கார். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொம்மை காரை வந்து நகர்த்துறாரு, வேகமாக போகிறதுக்கு நகர்த்துறாரு. இன்னொரு அவங்களோட பிரதர் என்ன பண்ணுறாரு, அதை போகாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோ டவுன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ வேகமாக போகிறதுனால நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி வேகமாக போக வைக்கலாம் காரை, இல்லை அதை ஸ்லோ பண்ணனால பண்ண வைக்கலாம், இல்லை அதை ஸ்டாப் பண்ணணுன்னால நம்ம பண்ண வைக்கலாம். தஸ் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதை மாதிரி அந்த ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி ஸ்பீடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ கேட்குறாங்க பாருங்கள், ஹாவ் யூ பிளேடு ஃபுட்பால் கேம்? நீங்கள் எல்லாம் வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? ஸோ ஃபுட்பால் வந்து காலில் எட்டி உதச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து கேம் போகாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லையா. த கோல் கீப்பர் அப்ளைஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் த பால். கோல் கீப்பர் என்ன பண்ணுறாரு, அதை எப்படியாவது தடுக்கணும், கோல் விழாத அளவுக்கு அதை வந்து அவர் தடுப்பார். ஸோ அவர் எப்படி தடுப்பார், எந்த டைரக்ஷனில் வருதோ அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து தடுப்பார். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு பால் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணுன்னாலும் ஃபோர்ஸாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு பொருளில் வந்து நம்ம அதனுடைய ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணலாம். when an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon. ஸோ இப்போ ஒரு பலூன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஏர் ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸாக நம்ம ஹேண்ட் மூலிமா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், அந்த பலூனுடைய ஷேப்பு வந்து மாறும் இல்லையா. தஸ் இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப் வந்து கண்டிப்பாக மாறும். அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், while squeezing a plastic water bottle, force is applied on ஆல் சைட்ஸ் ஆஃப் த பாட்டில். ஸோ அந்த படம் பாருங்கள், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு
எல்லா பக்கமும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலுடைய ஷேப் வந்து மாறும். thus the shape and size of the bottle is changed. ஸோ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஒரு பொருளினுடைய ஷேப்பை வந்து நம்ம மாற்றலாம். We will do some activities. Sujata places a magnet near some objects. What are the objects that will be attracted from the list given below? So Sujata அப்படின்றவங்க ஓகே. ஸோ ஒரு மேக்னெட்டை வந்து ஒரு சில பொருட்கள் கிட்ட கொண்டு போகிறாங்க. ஓகே, அங்கே ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. அந்த பொருட்கள் வந்து எதெல்லாம் மேக்னெட்டால் அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதனுடைய லிஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குது? நோட், பின், காயின், ரப்பர், ஷர்ட், கோம், ஸ்டீல் டம்ளர், நெல். ஓகே, ஸோ இப்போ இந்த பொருளை நம்ம மேக்னெட்டை கொண்டு போனால் எதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும் அதை நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோவில் வந்து எங்களுக்கு வந்து காண்பிக்கணும். எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வீடியோவில் சொல்லணும். ஓகே, ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் எ மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு வீடியோவில் வந்து செய்து காமிக்க போகிறீங்க. என்ன பண்ணணும்? ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணால் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மை, ஸோ டாய் கார் பார்த்தோம் இல்லையா, அதை மாதிரி திங்ஸை வச்சு நீங்கள் எங்களுக்கு செய்து காமிக்கலாம், இல்லை சைக்கிள் பண்ணி காமிக்கலாம். அடுத்தது ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப்ஸ். நீங்கள் பலூனை வச்சு அந்த ஷேப் மாறுதுன்னு காமிக்கலாம், இல்லை வாட்டர் பாட்டிலை வந்து க்ரஷ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வீடியோவில் எங்களுக்கு சொல்லணும். ஃபோர்ஸ், மோஷன், ஸ்குவீசிங், shuttlecock,